வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். நம்பரை வச்சு ஃபியூச்சரை சொல்ல முடியுமா? கேட்கறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி இருக்கலாம், ஆனா நிஜமாவே அது முடியும். டாட்ஸை கனெக்ட் பண்ணி அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ற ஒரு பவர்ஃபுல் டெக்னிக் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க இந்த மேஜிக்கோட சீக்ரெட் என்னன்னு பார்க்கலாம். ஆமா, இந்த கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் தேட போறோம். வெறும் டேட்டாவை மட்டும் வச்சு அடுத்து என்ன நடக்கும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு பேர் தான் லீனியர் ரிக்ரெஷன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இன்னும் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சா என் மார்க் எவ்வளோ ஏறும்? இல்லனா விளம்பரத்துக்கு இன்னும் ஒரு 10,000 ரூபாய் போட்டா நமக்கு லாபம் எவ்வளோ ஜாஸ்தியாகும்? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் கரெக்டா ஒரு பதில் சொல்றது தான் இந்த ரிக்ரெஷனோட பவர். ஓகே, இந்த ப்ரிடிக்ஷனோட சென்டர்ல 2 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. நாம அவங்கள எக்ஸ் அப்புறம் ஒய்னு கூப்பிடலாம். சொல்லப்போனா நம்ம கதையோட ஹீரோவே இந்த 2 பேர் தான். இதுல எக்ஸுங்கிறது காரணம். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயம். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிற நேரம். அப்போ ஒய்ங்கிறது விளைவு, அதாவது நாம கணிக்க நினைக்கிற விஷயம். எக்ஸாம் மார்க் மாதிரி நம்ம மார்க் நம்ம படிக்கிற நேரத்தை சார்ந்துதானே இருக்கு, இல்லையா? சரி, படிக்கிற நேரத்துக்கும் மார்க்குக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தெரியுது. ஆனா அந்த கனெக்ஷன் எவ்வளோ ஸ்ட்ராங் ஆனது? ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இதை அவ்வளோ கரெக்டா கண்டுபிடிக்குது? இங்கதான் கோரிலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உள்ள வருது. நம்ம கிட்ட இருக்கிற இந்த 2 விஷயத்துக்கும் நடுவுல உண்மையிலே ஒரு அர்த்தமுள்ள கனெக்ஷன் இருக்கா இல்லையான்னு நமக்கு சொல்றதே இந்த கோரிலேஷன் தான். இந்த கோரிலேஷனோட வேல்யூ +1 இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு பாசிட்டிவ் கோரிலேஷன். அதாவது ஒன்னு ஏறுனா இன்னொன்னும் கூடவே ஏறும். சிம்பிள். ఎక్కువ நேரம் படிச்சா ఎక్కువ மார்க் வரும், அவ்வளவுதான். அதே மாதிரி அதோட வேல்யூ -1 இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் கோரிலேஷன். அதாவது ஒன்னு ஏறுனா இன்னொன்னு இறங்கும். உதாரணத்துக்கு காரோட ஸ்பீட் எக்ஸ் அதிகமாக போய் சேர ஆகிற நேரம் ஒய் கம்மியாகும் இல்லையா? அது மாதிரி தான். ஒருவேளை வேல்யூ 0வா இருந்தா என்ன அர்த்தம்? 2க்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. அது வேற இது வேற, ரெண்டும் தனித்தனி. ஓகே, இப்போ 2 விஷயத்துக்கு நடுவுல கனெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் அசல் மேஜிக்கே இருக்கு. இந்த கணிப்புகளை செய்யறதுக்கான திறவுகோல் என்ன தெரியுமா? ஒரு சிம்பிளான நேர்கோடு தான். வாங்க அதையும் அதோட ஃபார்முலாவையும் இப்ப பார்க்கலாம். இதுதான் இப்போ $1,000,000 கேள்வி. நம்ம கிட்ட இருக்கிற அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு நடுவுல அந்த பெர்ஃபெக்டான கோட்டை எப்படி வரையறது? அதை வச்சு எப்படி ஃபியூச்சரை கணிக்கிறது? இதோ அதுக்கு தான் இந்த மேஜிக் ஃபார்முலா இருக்கு. y = ax + b. இதுதான் நம்ம ப்ரிடிக்ஷன் மெஷினோட இன்ஜின். பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இது பயங்கர பவர்ஃபுல். இந்த ஃபார்முலாவை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வாங்க, yங்கிறது நாம கண்டுபிடிக்க நினைக்கிற ரிசல்ட், xங்கிறது நம்ம கொடுக்கிற இன்புட், அதாவது நம்ம உதாரணத்துல படிக்கிற நேரம். அப்போ அந்த a மற்றும் b அதுங்க தான் கம்ப்யூட்டர் கணக்கு போட்டு கண்டுபிடிக்கிற 2 மேஜிக் நம்பர்ஸ். அந்த கோடை எவ்ளோ சரிவா இருக்கணும், எங்க ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்றதே அதுங்க தான். சரி, தியரி எல்லாம் போதும், இப்ப கொஞ்சம் ரியல் வேர்ல்டுக்கு வருவோம். இந்த ஒரே ஒரு சிம்பிள் ஃபார்முலா நம்ம உலகத்துல பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாப்போமா? இப்ப பாருங்க, பிசினஸ்ல விளம்பரத்துக்கு பண்ற செலவை எக்ஸ வச்சு கம்பெனிக்கு எவ்ளோ லாபம் வரும்னு கணக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எஜுகேஷன்ல படிக்கிற நேரத்தை எக்ஸ வச்சு எக்ஸாம் மார்க்க கணக்கிறாங்க. ஏன் வெதர் ஃபோர்காஸ்ட்ல கூட பழைய டேட்டாவை எக்ஸ வச்சு நாளைக்கு டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்னு கரெக்டா சொல்றாங்க. அப்போ இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, பாஸ்ட்ல நடந்த டேட்டாவை வச்சு ஃபியூச்சர்ல ஒரு வேல்யூ எப்படி இருக்கும்னு கணிக்கிறதுக்கு இது ஒரு பெஸ்டான வழி. ஓகே, இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த இந்த முழு ப்ராசஸையும் ஒரு 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல சுருக்கமா பார்த்துடலாம். அப்போதான் உங்க மனசுல நல்லா பதியும். இந்த ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட், சம்பந்தம் இருக்கிற எக்ஸ் ஒய்ய கண்டுபிடிங்க. 2வது, அதுங்களுக்குள்ள கோரிலேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. 3வது, நம்ம மேஜிக் ஃபார்முலா y = ax + b வச்சு அந்த லைனை வரைஞ்சிடுங்க. அவ்வளவுதான். 4வதா, புதுசா இன்புட் கொடுத்து ஃபியூச்சரை கணிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இப்போ இந்த மேஜிக் லைனோட சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த புது பவரை வச்சு உங்க லைஃப்லயோ இல்ல உங்களை சுத்தியோ நீங்க எதை கணிக்க முயற்சி பண்ணுவீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதோட சாத்தியங்கள் உண்மையிலேயே எல்லையற்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.